நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவன், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருத்திவி, பிருத்திவியிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாஞ்சசம், மாஞ்சசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சிரோனியத்தில் சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொகையில் நாராயணன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்தியிலும் கண்டு வணங்கி மங்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரத வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கழகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறியும் உறவை உண்மையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகின் நன்மை காணும் கான காரியாத்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமங்களை பெற்ற யாமும் இன்று காலை காலம் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன், நிறையோன், சம்பு, சதாசிவன், பேயோடாடி, பொங்கல் வைணமூர்த்தி, புராதகன், பூதநாதன், கங்கவெளியோன், கடுக்கையன், கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாமை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் விதா விதா விதாதா வானகன் மலரொணிந்தன் மண்போது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமான் முந்தி வந்தோன் புறவனோதி எமர்த்தனன் கொடியனன் அன்னமூர்த்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சபாளர்கள் சுபால சபாளர்கள் 11,000 பேர்களை கண்டேன். அவர்களும் மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒவ்வொரு நாளைக்கு மேல் ஓடுந்தால் உனது சிரமமானது வடிக்க சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்ற யாமும் ஓரிடம் இல்லாத வேடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபரிகரன் என்னும் கந்தவனாகவும் இரண்டாவது பூலோகத்திலே காமாக்கியவன் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது மாற்றத்துக்கு நான் வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூலோகங்களை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தை விட்டோடி இந்த பூவுலகத்தை நாடி குறிஞ்சி நீளம் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயக மூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றை பிறந்தால் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுந்தால் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு பின் பாவத்தை கவனிப்போம். நாராயணா இங்கு நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் பெத்தாம்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுற்றிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடகலா ரசிகர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஆறுமுகம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. செல்வ கணபதியே
உலகத்துல இடமே இல்லை. ஆக மனிதன் வாழணும்னா ஒண்ணு இறைவனுடைய அருள் இருக்கணும், இல்லை என்றால் வாழ்வதற்கு தகுந்தார் போல பொருள் இருக்கணும். இந்த இரண்டுமே இல்லைன்னா அந்த மண்ணுலகத்துல வாழ்வதே வீணாகி இருக்கிற காரணத்தினால அப்பேற்பட்ட உலகைகள் எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே. தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து ரசிக்கின்றாலே. அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக அப்பேற்பட்ட அந்த தாயை பொற்பாதத்தை வணங்கிவிட்டு என் பாவத்தை கவனிப்போம். நாராயணா சங்கீத ஜாதி முள்ளை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பார்வையின்றி பாவையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானம் காதலில்லை, என் மானமே மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதா வாழ்வ மாத்துவா, ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவனவனோ அவனே சுமப்பா. எங்களுக்கு கோலத்தும் உண்டு அதனை நானது சொல்லலாமா, எங்களுக்கு கோலத்தும் உண்டு அதனை நானது
பாராட்டு அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து மறையும் பொழுது மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை தரத்துல பாருங்க, எவ்வளவுதான் தேடி ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சொகமும் இடமும் எல்லையும் தேடி வைத்திருந்தாலும் மனிதன் இறந்து போகும் பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஆக என்ன, அவன் செய்த பாவமும் அவன் செய்த புண்ணியமும் இது மட்டும்தான் கூட வரும். மனிதன் எவ்வளவுதான் சொத்து சொகம் சேர்த்து வச்சிருந்தாலும் அது கூட வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெத்த அப்பனுக்கு இன்னைக்கு சொத்து இருந்தாலும் பெத்த பிள்ளை கூட இன்னைக்கு கொல்லி போடக்கூடிய உலகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக அப்பேற்பட்ட தன்மையில எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்ல, எது என்று உன்னுடையதோ நாளை அது மற்றொருவருடையதாக மாறியது. அப்படி இருக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்வது என்பது ஒரு மொழிதான். இந்த வாழ்க்கை என்பதை சிறப்பாக வாழ வேண்டும். ஏன்னா மனிதன் மனிதனாக முதல்ல நேசிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல இயற்கையை பார்க்கும் பொழுது இயற்கையை ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு சக மனிதனை மதிக்க தெரியலையே, எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். ஆக முதல்ல மனிதனை மனிதனாக நேசிக்க தெரியணும், ஒற்றுமையோட வாழணும், சகோதரத்துவத்தோட வாழணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பறவையாகப்பட்டதை எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஒரு பறவைக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்திலிருந்து வேறு இடம் செல்லக்கூடிய தன்மை பறவை இனத்திற்கு உண்டு. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆலயத்துல இருக்கும் குடியிருக்கும் கோபுர வாசல்ல ஒரு பறவையாகப்பட்டது குடியிருக்கும். அதே பறவை இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது வழியில ஒரு இஸ்லாமிய ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த இஸ்லாமிய ஆலயத்தில் தங்கி போற தன்மை அந்த பறவைக்கு உண்டு. அதே போல வழியில போகக்கூடிய வழியில ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்திற்கும் அந்த பறவை தங்கி போறக்கூடிய தன்மை பறவை இனங்களுக்கு உண்டு. ஆக பாருங்க, நான்கு அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கு உள்ள நல்ல தன்மை கூட இன்று 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இல்லாமல் போகிட்டு இருக்கு. காரணம் என்ன? வாழ்வது என்பது ஒரே ஒரு முறைதான். இந்த முறையில பாருங்க, பறவையாகப்பட்டது தன்னுடைய வாழ்நாள் காலத்துல 1,00,000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து இந்த இயற்கை வளங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இந்த பறவை இனங்களுக்கு உண்டு. ஆக மனிதனாகப்பட்ட நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை வளங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். மனிதனாகப்பட்டவன் இந்த மண்ணுலகத்திலிருந்து வாழ்ந்து மறையும் பொழுது நம்ம பேராசைக்காண்டி எவ்வளவுதான் சொத்தும் சுகமும் தேடி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்? உணவு மிக அவசியம். ஆக இயற்கை வளங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்படணும். அப்பேற்பட்ட தன்மையில மனிதன் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு அது வாழ்க்கை இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் இருக்காங்க. இன்னைக்கு மனிதனுக்கு 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நடமாடும் மின் சுடுகாடு வந்துருச்சு. சொந்த பந்தத்தோட சேர்ந்து போய் நல்ல முறையை அடக்கம்னா தான் அதான் ஜாவு. எனக்கு அது கூட இல்ல. முடிசூடா மன்னனாக இருக்கட்டாலும் கடைசியில பிடிச்சாமல் தான் மிச்சம். அன்னைக்கு அவன் சாம்பலா அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாத அளவுக்கு மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட அப்படி ஒற்றுமை எல்லாம் நோக்கும் வழியாக அந்த கூட்டத்தில் கோவில் புற பார்க்கும் பொழுது கூட்டத்திலே கோவில் போறா யாரையும் தேடுதம்மா, பொழுது சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்கு, குமரி பெண்ண பார்க்கையிலே ஒரு மின்னல் அடிக்கு. கூட்டத்திலே கோவில்
இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு மேலாக இங்கே அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிரிலும் மேலான அன்பு உள்ளம் அவர்களுக்கும் அதை பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளதற்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. ஆக இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவுபாடு ஆதிசையுடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது. அப்பேற்பட்ட வனம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை மருதம் என சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சிக்கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடிவந்த அந்த சிறப்பான இடத்தை பார்க்கும்போது மலர்களோ மலர்ந்து இருக்கிறது. என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது. நல்ல கவிஞனுக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே. நானோ மீனாகன பிரியன். அதனால இந்த வனத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம்னா, அற்புதமான இந்த சோலைகளை பார்க்கும் பொழுது, நீரோடைகளும் பூத்து குலுங்குகின்ற அற்புதமான மலர் வனங்களை பார்க்கும் பொழுது, அந்த நதியோரத்தில் அந்த நாணல்கள் எல்லாம் வளைத்து நிலையில் நாட்டியமாடக்கூடிய
இன்று என் கழகத்திற்கு ஏதாவது வழிபிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அற்புதமான இந்த திணைவலை சோலையில இன்று என் கழகத்திற்கு ஏதாவது வழிபிறக்குமா பிறக்காதா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே சத்தமாக இருக்கின்றது. ஏதாவது சத்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சத்தம். அருமையான கானம், பெருமையான கானம். இப்பேற்பட்ட கானத்தை ரொம்ப நாள் நம்ம பகுதியிலேயே காண அப்பேற்பட்ட அருமையான ஒரு கானம். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று வருகின்றாரே யாராக இருப்பார் அந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கின்றாரே அப்பேற்பட்ட குரலோசிக்கு சொந்தக்காரியை யார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைக்கிலிருந்து பாடுகின்றாரே. ஒருவேளை மான்மகளாக இருப்பாளோ, இல்லை மயில் மகளாக இருப்பாளோ, இல்லை மாஞ்சோலை கிளியாகத்தான் இருப்பாளோ என்று எண்ணி பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கின்றாளே அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் சுயமரமோ கண்டிருந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளில் சுயமரமோ கண்டிருந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே
உங்களுக்கு நன்றி. எனது இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதற்கு மேலாக அற்புதமான ஒளிபெருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆக இந்த உலகத்திலே காதல் ஒன்றுதான் நிலையானது. காதல் என்றால் என்ன? அன்பு என்ற ஒரு காதல். காதல்னாலே அன்பு தானே. இந்த அன்பான காதலை யார் யார் மேல வைக்கணும்? முந்தி தவந்திருந்த 300 நாள் சுமந்து நம்மையெல்லாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்களே, அப்பேற்பட்ட தாயின் தகப்ப மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அதே போல கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என சொல்லக்கூடிய நம்மளுக்கெல்லாம் 16 செல்வங்கள் இருந்துட்டாலும் கூட கல்வி செல்வத்தை போதிக்கின்றாங்க ஆசிரியர் பெருந்தகை. அப்பேற்பட்ட ஆசிரியர் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதல் நிச்சயமாக வைக்கணும். அதே போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய காவல்துறை மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். இரவுன்னு பார்க்காம பகலுன்னு பார்க்காம மழையினும் பார்க்காம பனியினும் பார்க்காம நம்மளுக்காக நாட்டு எல்லையில நின்று பாடுபடுறாங்களே, அப்பேற்பட்ட அற்புதமான ராணுவ வீரர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அற்புதமான இசை கலைஞர்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அற்புதமான ஒளிபெருக்கி மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். அதற்கு மேலாக உயிரிலும் மேல அன்பு ரசிக பெருமக்கள் மேல அன்பு என சொல்லக்கூடிய காதலை வைக்கணும். இப்படி எத்தனையோ விதமான காதல்கள் இருந்துட்டாலும் இந்த உலகத்திலேயே 32 லட்சணங்களும் கூறிய ஒரே அழகை யார் தெரியுமா? 32 லட்சணம் 32 லட்சணம் பொருந்திய ஒரே அழகு இந்த நவநீத கிருஷ்ணன் தான். என்னப்பா அவ்வளவு மூஞ்சிட்டு போய் என்னையா ஆரியா? நவநீத கிருஷ்ணனா யாரியா? என் பாட்டன் மகாவிஷ்ணுவை சொன்னேன். ஏன் நவநீத கிருஷ்ணன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு பிரச்சனை? அவனை மறக்கு விளக்கமா பிக்கும் போது வெளில வரக்கு. ஆமா, ஆக இருக்கட்டும் பரவாயில்ல. ஆக 32 லட்சணங்களும் முருந்திய ஒரே அழகு யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் என் பாட்டன் மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா. அப்பேற்பட்ட நன்மையில ஏன்னா லீலைகளுக்கே மண்ணு காதல்களுக்கெல்லாம் மன்னனாக திகழக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கண்ணை கருமை நிற கண்ணனாகப்பட்டவன் கூப்பிடாம அந்த சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
ஆக பணம் இருந்தாதான் பெத்த புள்ள கூட அப்பனுக்கு கொல்லி போடுறான்னு, அதே போல பாருங்க இந்த பணமும் பொண்ணும் பொருளும் இருந்தானே உடன்பிறந்த சகோதரன் கூட நம்மளை மதிப்பான். அப்பேற்பட்ட உலகமும் இப்பேற்பட்ட இந்த உலகம் தான். ஆக அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட அனைத்துமே இன்னைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லா விஷயமுமே இன்னைக்கு பாருங்க கலப்படமாக மாறிவிட்டது. அத்தனை உறவுகளும் கலப்படமான உறவுகளா மாறிடுச்சு. அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரே உறவு யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்மளை ஈண்டெடுத்த பெத்த தாயும் தகப்பனும். அந்த உறவுக்கு மிஞ்சிய உறவு இந்த உலகத்துல வேற எந்த உறவுமே இல்லை. எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்துட்டாலும் சரி, மாடிமனை கோடி பணம் வைத்திருந்தாலும் சரி, பதவி புகழ் அந்தஸ்து இப்படி எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் பெத்த தாயின் ஒருத்தர் இல்லைன்னுட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துட்டாலும் அவன் அனாதை தான். ஆக அப்படி ஆக சிறந்த ஒரு உண்மையான உறவு யாருன்னு கேட்டீங்கன்னா தாய் என்பவள் மட்டுமே. அப்பேற்பட்ட அந்த தாயை பற்றி ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடிவிட்டு பின் பாவதை கவனிப்போம். நாராயணா அந்த
யானையும் வணங்கி விட்டாச்சு என்ற காரணத்தினால யாரோ ஒரு ஆளவன் அங்குமிக்குமாக உழவை கொண்டிருக்கின்ற அண்ணாமலையை சந்திக்க வேண்டும், அவருடைய உத்தரத்தை யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவனை சந்திக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சுந்தரம் நிறை ததும்பும் பொன்னிறந்த மங்கை